ஸ்ரீ தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 4. மேட்டில மேதிகள் தலைவிடுமாயர்கள் வேங்குழலோசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவப்பிரதம் ஆட்டிய அடுத்திரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. மேட்டு அப்படின்னா உயரமான, இளமேதிகள் இல்லைன்னா இளமையான, மேதினா எரும மாடுன்னு சொல்லுவாங்க. வெந்தயம், நெற்களம், ஒரு அசுரன் இப்படி இருக்கான. இந்த இடத்துல எரும மாடு தான் சொல்கிறாங்க. மேட்டில மேதிகள் நல்ல உயரமாக இருக்கக்கூடிய இளம் எரும மாடுகளை தலைவிடும் மாயர்கள். தலைனா கட்டி போடுறது, கயிறு, விலங்கு, பாசம், மலர், சிறை, இப்படி பல அர்த்தம் இருக்குது. வயல், வரம்பு அப்படின்னு. விடும்னா அவுத்து விடுறது. தலை விடும்னா அந்த எரும மாட்டெல்லாம் அவுத்து விட்டுடுறாங்க. யார்? ஆயர்கள். ஆயர்கள்னால் மாடு மேய்க்கிறவர்கள், இடையர்கள். வேங்குழலோசையும், வேய்தல்னா மூங்கில்னு ஒரு அர்த்தம். அந்த வேங்குழல், குழல்னா புல்லாங்குழல்னு சொல்லுவாங்க. கூந்தல், மயிர் சுழற்சின்னு சொல்லுவாங்க. இசைக்குழல், துப்பாக்கி, இப்படி பல அர்த்தம் இருக்குது. வேங்கல்னா மூங்கில், மூங்கிலில் செஞ்சு அந்த புல்லாங்குழலை அவங்க வாசிக்கிறாங்க. கிருஷ்ணரே என்ன பண்ணுறாரு? மூங்கில் புல்லாங்குழலில் தான் வாசிக்கிறார். குழல் ஓசையும், அந்த ஓசை அழகாக வருது அந்த கால வேளையில். விடைமணி குரலும், விடைனா இங்கே காளமாடுன்னு சொல்லுவாங்க, எருது. அது கழுத்தில் மணி கட்டிருக்கு. அந்த மணி சவுண்டு வருது கேட்குறதுக்கு. அது கேட்க அழகாக இருக்குது. ரெண்டும் சேரு தான். ஈட்டிய இசை திசை பரந்தன, ரெண்டு இசையும், புல்லாங்குழல் இசையும் மாட்டு கழுத்தில் இருக்கிற அந்த மணி ஓசையும் சேர்ந்து, ஈட்டியன்னா ஒன்று சேர்ந்து, இசை திசை பரந்தன, பல ஏரியாவுக்கு, பல திசைகளில் அந்த இசையானது அழகாக பரவி போய்கிட்டு இருக்கு. வயலுள் ஈரிந்தன சுரும்பினம், வயல்னா பேடி ஃபீல்டு, நம்ம விவசாயம் பண்ணுற இடம். சுரும்பினம்னா வண்டு இனம். அது என்ன பண்ணுது? இருந்தனா ஒரு மாதிரி ரிங்காரம் பண்ணுது. வயலில் இருக்கக்கூடிய அந்த வண்டெல்லாம் அருமையாக சவுண்டு கொடுக்குது. இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை. இலங்கையர் குலம்னா அரக்கர்கள். இலங்கையில் இருந்த அரக்கர் குலத்தை வாட்டியன்னா வதக்கி எடுத்த, சுத்தமாக அடியோடு எடுத்துறது தான் வாட்டுதல். வெயிலில் போட்டு வாட்டி எடுக்கிறாமான்னு அர்த்தம், கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். வரிசிலை வானவரேரே. வரினா அழகு, சிலைனா வில்லு. அழகிய சிலையை உள்ள வானவர்களுக்கெல்லாம் தலைவனே. ஏறுனா தலைவன். இப்போ ராமர் இலங்கை அதிபராக இருந்த, இலங்கை ராஜாவாக இருந்த ராவணன் வரை கொன்னதுனால இலங்கைக்கு வரைக்கும் அவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. வான உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தாலும் எல்லாருக்குமே ஒரு தலைவராக இருக்கார். வானவர் ஏரே மாமுனி வேள்வியை. மாமுனின்னா விஸ்வாமித்திர முனிவர். அவருடைய வேள்வியை காக்கிறார். யார்? ராமன் கேட்குறார். என்ன? ஆட்டிய அடுத்திரல் அயோத்தியம் அரசே. அயோத்தி அரசன்னு சொல்லும்போது ராமபிரானை சொல்லுது. அவருடைய அந்த சிறப்பான செயலை காமிக்கிறாங்க. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. இதில் ஒரு வரி வருது, வேங்குழல் ஓசையும்ன்றாங்க. இந்த குழல் ஓசை அப்படின்னா நம்ம ஒரு புல்லாங்குழலில் வரக்கூடிய சவுண்டு, அழகான சவுண்டு சொல்கிறாங்க. ஆனால் திருவள்ளுவர் வேறு மாதிரி சொல்லுவார். குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர்.
யார் ஒருத்தவங்க தன் குழந்தையோட இனிமையான குரலை கேட்காதவன் தான் புல்லாங்குழல் சவுண்டு நல்லா இருக்குது, வயலின் சவுண்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவான். மழலை சவுண்டு தான் அழகுன்னு சொல்லி மிக அற்புதமாக சொல்லுவார். இந்த பாசுரத்தில் அவர் ஸ்ரீ ரங்கநாதரை எழுப்புறாரு. எழுப்பும்போது பொழுது விடிஞ்சிருச்சு, மாடெல்லாம் அவுத்து விட்டாங்க. அந்த ஓசை கேட்குது, புல்லாங்குழல் ஓசை கேட்குது, மணி ஓசை கேட்குது. வயலில் வண்டுகளுடைய ரிங்கார சவுண்டு கேட்குது. பெரிய மாமுனியாக இருந்த விஸ்வாமித்திரர் அழித்த ராமபிரானே அப்படின்னு திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாள் அரங்கநாதரை அந்த பொருள் எல்லாரும் ஒன்று தானே. அப்போ அவரை சொல்லி பள்ளி எழுந்தருளாயே, நீங்கள் எழுந்து எங்களுக்கெல்லாம் ஆசி வழங்குங்க அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப அருமையான பாசுரம்.